ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஞ்சல் ஒன் ஆப்பில் எப்படி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோமில் ஸ்டாக்ஸில் இருப்பீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எஃப்என்ஓ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போயிருங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? டிஸ்கவரில் இருப்பீங்க. ஸோ நீ ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை டேரெக்டாக மேலே சர்ச் பட்டன் இருக்கும், சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு மோத்திலால் ஓஸ்வால் மிட்கேப் ஃபண்ட் ஸ்க்ரீனில் இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் என்ன ஃபண்ட் வேணுமோ அதை சர்ச் பண்ணி இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்ஐபி ஸ்க்ரீன் வந்துடும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் மேலே டிஸ்பிளே ஆகும். 28.8% வந்திருக்கு. எஸ்ஐபி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்திருக்கு. இதில் நீங்கள் மாதம் மாதம் உங்களால் எவ்வளோ கட்ட முடியும்னு பார்த்துட்டு அந்த அமௌண்ட் அதிகப்படுத்தினாலும் படுத்திக்கலாம். கம்மி பண்ணுறதுனா இதுதான் மினிமம் அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது கீழே போகாது. 1000 ரூபா 1500 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்ஐபி டேட் கீழேயே இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த்னு இருக்குது. அதை எடிட் பட்டனை கிளிக் பண்ணி 10ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. எனி டைம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஓகேவா? கீழே பார்த்தீங்கன்னா பே 500. நீங்கள் 500 இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 500 பே பண்ணணும். பே கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும் இந்த எஸ்ஐபி. பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் யுவர் ஆர்டர், இனிஷியேட்டிங் யூபிஐ பேமெண்ட். ஸோ பேமெண்ட்டை மட்டும் நீங்கள் இப்போ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணியிருப்பீங்க. அந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே என்னோடய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 500 ரூபா ஏஞ்சல் ஒன்லேருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கிளிக் பண்ணி இப்போ பே பண்ணிட்டேன் அப்படின்னா பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு ஆர்டர் க்ளோஸ் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஆர்டர்ஸ்னு இருக்கும். ஆர்டர்ஸில் போய்ட்டு இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன் ப்ரோக்ரஸ்னு இப்போ இங்கே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் மோத்திலால் ஓஸ்வால் மிட்கேப் ஃபண்ட் 2 டேஸில் ஆக்டிவேட் ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ வில் பி அப்டேட்டட் பை 21st February. ஸோ 2 டேஸ் ஆகும். ஸோ ஆர்டர் கம்ப்ளீட் ஆகி எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, 500 இன்வெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போர்ட்ஃபோலியோ போனீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது. ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.